ஆவரேஜ் மூவி தான் பிரதர். ஒன் டைம் பார்க்கலாம். ஷங்கருங்கிற லெகசியோட வச்சு பார்த்தோன்னா ஆவரேஜாக இருந்துச்சு. பட் மற்றபடி ஜாலியாக போய் ஒன் டைம் பார்க்கக்கூடிய மூவி தான். அவர் டைரக்ஷனை பற்றி இந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. பட் மற்றபடி இட்ஸ் ஓத்தி ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சென்சிபிலிட்டிஸே இல்லை. செகண்ட் ஹாஃபில் அந்த கேட் அண்ட் மவுஸ் ஷங்கரோட ஜோனுக்கு வந்துட்டாங்க. அதனால ஷங்கர் ஜோனுக்கு வந்தோடனே அது ஒரு மாதிரி நம்ம இதில் வந்த மாதிரி லைக் சிவாஜி, எந்திரன், அன்னியன் அந்த மாதிரி விஷயங்களில் வந்த மாதிரி அப்படி போயிடுச்சு. அண்ட் அனிருத் போட்டிருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. தமன் ஹஸ் டன் அ டீசன்ட் ஜாப் கண்டிப்பாக சொல்லுவேன். ராம் சரண் டிப்பிக்கல் தெலுங்கு ஹீரோஸ்க்கு ஒரு மாடுலேஷன், ஒரு ஸ்டைலு, நான் உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஜோனில் நடிப்பாங்களா அந்த மாதிரி அந்த ரோலில் தான் பண்ணியிருக்காரு. ஜெயராம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன்னு தோணுச்சு. ஜெயராம், அஞ்சலி இவங்க 2 பேர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அதான் நான் சொல்கிறேன்ல, இட்ஸ் ஆல் அவுட் ஆஃப் சென்சிபிலிட்டிஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து சிஎம்மோட பவர்ஃபுல்லு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எப்போ வேணால் குவிட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு சிஎம் ஆகலாங்கிற அந்த திங்லாம் வந்து ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டில் தான் நடக்கும். நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. பட் மற்றபடி கதை ஒன்லைனராக நல்லா இருக்குது. அதை வந்து ஸ்க்ரீன் பிளேவாக பெட்டராக பண்ணியிருக்கோம். அருமையாக இருக்கு. ஓகே, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். சங்கர் சார் ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் முக்கியமாக ஹீரோயின் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எஸ் சூர்யா நடிப்பு நரகம். எனக்கு இது பத்தலை, எனக்கு இது இன்னும் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலுமே அவருக்கு பத்தலைன்னு தான் சொல்லுவார். என்னை பொறுத்தளவு நல்ல ஒரு அருமையான படம். ஒரு அம்மா சென்டிமெண்ட்டில் லாஸ்ட்டில் அழுதுட்டேன், உண்மையாக அழுதுட்டேன். அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், இது எல்லாமே ஒரு சென்டிமெண்ட்டாக போய் கடைசியில் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் இருந்துச்சு. அவ்வளோதான். அருமையாக இருக்குது ப்ரோ. ஃபைட்டு தான், ஃப்ரேம் இங்கே காமிக்கிறாங்க, ஒரு ஃப்ரேம் இங்கே காமிக்கிறாங்க, ஃப்ரேமாக வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி அந்த மேக்கிங் கொண்டு போகிறாங்க எனக்கு இன்னுமே தெரில. ஏன்னா அவரோட சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான், சங்கர் சாராலே பிரம்மாண்டம் தான். படம் பிரம்மாண்டமாக இருக்குது, அருமையாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. சாரி ப்ரோ, அருமையாக பண்ணிருக்காங்க. ஆக்டிங்லாம் இல்லை ப்ரோ, அந்த மனுஷன் வந்து வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். அருமையாக வாழ்ந்துருக்கு. நன்றி ப்ரோ. கரப்ஷனை ஒழிக்கணும், காசு இல்லாத ஒரு அரசியலை உருவாக்கணும், கரப்ஷன் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்கணும். அது இந்தியன் டூ மாதிரி தான். அது என்ன ஒரு கமர்ஷியலாக வந்து கமர்ஷியல் வச்சு அவ்வளோ கமர்ஷியலாக எடுக்க முடியாது. ஏன்னா ஏஜ் ஆகிடுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு பான் இந்தியா ஸ்டாரை வச்சு எடுக்கும்போது அது இன்னுமே உள்ளே போகும். முக்கியமாக தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அவரோட ஐயா தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஹிந்திக்கு போவாதான் நினைக்கிறேன். ஹிந்தியில் போய் சார்கன் கூட வாட்டா அப்படின்றா சொல்லுவான்னு நினைக்கிறேன். வேற மாதிரி நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. நெகட்டிவ் ப்ரோ எதை சொல்கிறேன், 1000 பேர் படம் பார்க்குறானுங்க, 1000 பேருமே 1000 ரிவ்யூஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் சொல்கிற ரிவ்யூஸ்மே நம்ம எடுத்துக்கணும். ஒரு டேரக்டராக பார்க்கும்போது எல்லாமே எடுக்கணும். பட் ஆனால் நெகட்டிவ் மட்டுமே சொல்கிறேன், நான் நெகட்டிவ் சொல்லி தான் நான் வந்து பாப்புலர் ஆவேன் அப்படின்ற சில பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருக்கு. அஞ்சலி நடிப்பு, சூர்யா நடிப்பு, சரண் நடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பருங்க, அருமையா இருக்கு. என்னங்க அதெல்லாம் இல்லைங்க. ஓகேங்க, ப்ளீஸ். படம் சூப்பர், விஷுவல் ட்ரீட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரு, செகண்ட் ஹாஃப் சூப்பர். யூஷுவல் சங்கர் டெம்ப்ளேட் தான் இது. அரசியல் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பவர் என்ன, பொலிட்டிஷியன்ஸ்க்கு எதிராக. அந்த மாதிரிலாம் பெரிய லெவல் இம்பாக்ட்லாம் இல்லை, போச்சு அவ்வளோதான். 2.5 மணி நேரம் ஜாலியாக. இந்தியன் டூக்கு பெட்ரு, பரவாயில்ல. ராம் சரண் குறை சொல்ல முடியாது, சூப்பர் ஆக்டிங் ராம் சரண் தான். விஷுவல்ஸ், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். படம் மட்டமாக இருந்ததுண்ணா, சிங்கதான் சொன்னா. படத்தில் பிரம்மாண்டம் தவிர எதுவுமே இல்லை, கண்டென்ட் கிடையாது படத்தில், சரிங்களா? அதாவது இவங்க உலகத்தில் மட்டும் போலீஸ் மிலிட்ரி எதுவுமே இருக்க மாட்டாங்க போல. ஏன்னா புரியல, அதான் இவங்க உலகத்தில் மட்டும் போலீஸ் மிலிட்ரி எதுவுமே இருக்க மாட்டாங்க போல.
எலெக்ஷன் கவுண்டிங் நடக்கிற இடத்துலேயே போயிட்டு வில்லனும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரும் சண்டை போட்டுருக்காங்க. அப்படி ஒரு கற்பனை இந்த படத்தில் இருக்குது. பயங்கரமாக வேறு லெவலில் யோசிச்சிருக்காங்க அந்த கற்பனையை. இந்த கதையை என்கிட்ட கேட்டிருந்தாலே ஒரு 10 கதை நான் கொடுத்துருப்பேன். இதே ஏன் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட கடன் வாங்கி சங்கர் எடுத்தாருன்னு தெரியல. படத்தில் பிரம்மாண்டத்தை தவிர எதுவுமே கிடையாது, கண்டென்ட் கிடையாது. படத்தில் பாட்டு இருக்குது, டான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கண்டென்ட் தான் கிடையாது. சங்கரோட டெம்ப்ளேட்லேயே இதே மாதிரி முதல்வன் ஒரு படம் வந்திருக்கு. இது முதல்வன் 2, கேம் சேஞ்சர் கிடையாது, முதல்வன் 2. கேம் சேஞ்சர் என்ன? கேம் சேஞ்சர் என்ன? அதான் முதல்வன் 2 என்ன, கேம் சேஞ்சர் எங்கே இருக்குது? இதில் முதல்வன் 2 இது. அதாவது இவங்க உலகத்தில் ஒரு கற்பனை உலகத்தில் ஒன்று வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கற்பனை உலகத்தில் போலீஸு, மிலிட்ரி இந்த மாதிரி யாருக்குமே வேலை கிடையாது. ஒன்று வில்லன் இருப்பார், ஒன்று ஹீரோ இருப்பார். இவங்க 2 பேர் தான். ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், கிரிஞ்சி காமெடி ஒன்று, இந்த சைடு ரவியோ இன்னும் ஒரு கிரிஞ்சி காமெடி ஒன்று பண்ண சைட்லேயே நடந்துனுக்கிறாரு படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு கற்பனை அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிக்கெலாம் கண்டிப்பாக இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்புங்க. கங்குவா அனுப்பிச்சிங்களா, அதே மாதிரி இந்த படத்தை அனுப்புங்க. 2 படமும் ஈக்குவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சங்கர்னு நினச்சின்னு தான் வந்தேன். அதே அந்த பிரம்மாண்டம் குறம் கம்மி இல்லை. ஆனால் அந்த ஒரு நாள் முதல்வர் படம் மாதிரி அந்த சாயலில் வருது படம். ஆனால் நல்ல ஃபைட்டிங், சாங்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அதில் தான் அது தெலுங்கு டப்பிங்னா நம்ம தமிழ் மரபு பாட்டுலாம் நல்லா நல்ல மியூசிக், நல்லா ரகுமானோட நல்லா இருக்கு. ஓகே, அது இன்னும் ஹிந்தியில் எப்படின்னு தெரியல. எனக்கு பார்க்கணுன்றதே வந்தேன். சங்கர் படத்தை பார்க்கணும் முதல்ல, எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. அந்த சங்கர் ஒரு பிரம்மாண்டத்தோட இதை குறையாத அப்படியே எடுத்துருந்தார். அதுதான் மெயின். ராம் சரண்லாம் நம்ம அந்த படத்தில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே, தெலுங்கு படம், இந்த RR இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனுடைய இது நல்லா இருக்குது. ஆக்டிங்லாம் இன்னும் காமெடி ஒரு துளி கூட இல்லாதையே போயிருக்கு. ஒரு சீரியஸாக அது எந்த தைரியத்தில் எடுத்தாருன்னு தெரியல. படம் காமெடி சேர்க்காதே நல்லா இதுவாக எடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் எழுந்து வர அளவுக்கு இல்லை. பாட்டு சீனை, சண்டை சீன் எழுந்து வர அளவுக்கு படம் முடிஞ்சுதான் வந்தோம். திருப்தியாக இருக்கு. சங்கர் நம்மால் பார்க்கணும் வந்தோம். நல்லா இருக்கு ப்ரோ. இந்தியன் டூவோட நல்லா இருக்கு. இந்தியன் டூ பார்க்க முடியாதுல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இந்தியன் டூ சுத்தமாக வாங்க முடியாது. சங்கர் அந்த ஃபார்மில் தான் படம் பண்ணியிருப்பார்னு நினச்சேன். பட் ஃபார் பெட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க கம்பேரேட்டிவ்லி. அவர் யூஷுவல் டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் SJ சூர்யா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கம்பேரேட்டிவ்லி. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸராக வராரு, IAS ஆஃபீஸராக வராரு. ஒரு பழைய படம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், பாட்டு காட்டி பார்க்கலாம். கிராண்டியராக இருக்குது. இல்லை ஏன்னா முதல்வன் மாதிரி கொஞ்சம் இருக்குது லைட்டாக. ஹீரோ வில்லன் காம்போ மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படியே ஃபேமிலியோட பார்க்கலாம், அது நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக நல்லா இருந்ததுண்ணா, பார்க்கலாண்ணா. நல்லா இருக்குண்ணா. அது என்ன பொலிட்டிக்கல் ஜேர்னி, இந்த முதல்வன் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஒருத்தங்களுக்கு ஒரு இது நல்லா இருந்தது. எனக்கு நல்லா இருந்தது. இந்தியன் 2 கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்தது. நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா. இந்த SJ சூர்யாவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. லாக்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது. இன்ட்ரோலாம் நல்லாவே இருந்தது. தேங்க்ஸ்ண்ணா.